பாமக தலைவர் அன்புமணி பேசியிருக்காரு. நிச்சயமா ஒரு பெரிய கூட்டணி அமைப்போம், பலமான கூட்டணி அமைப்போம், திமுக வீழ்த்துவோம், கூட்டணி இன்னும் 2 மாசத்துல சொல்லுவோம். அது அவருடைய ஆசை. தன்னை பின்பற்றக்கூடிய தொண்டர்களுக்கு அவர் ஒரு நம்பிக்கையை தருவதற்காக சொல்லுகிறார். திமுக தலைமையிலான கூட்டணி மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணியாக இருக்கிறது. மற்ற எதிர்க்கட்சிகள் ஒரு கூட்டணியாக உருவாக முடியாத அளவுக்கு சிதறி கிடக்கிறார்கள். அவர்களுக்கு இடையிலே இன்னும் ஒரு ஒருமித்த கருத்தே உருவாகவில்லை, ஒன்றாக முடியவில்லை. கூட்டணியாக உருவாக முடியாத நிலையில் திமுக கூட்டணியை வீழ்த்துவோம் என்று சொல்லுவது நகைப்புக்குரியதாக இருக்கிறது. கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை உங்க கட்சியில இருந்து வச்சிருந்தீங்க. அது இப்ப எந்த நிலைப்பாட்டில் நீங்க இருக்கிறீங்க? உங்களோட செயல்பாடு எப்படி இருக்கு? இது குறித்து ஏற்கனவே பல முறை நான் பதில் சொல்லிவிட்டேன். இது ஒரு கட்சி முன்கூட்டியே வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு அல்ல. இது உரிய நேரத்தில் உரிய முறைப்படி முடிவெடுத்து அதை நடைமுறைக்கு கொண்டு வருவோம். ஆகவே சில முடிவுகள் அல்லது நிலைப்பாடுகள் காலம், நேரம் ஆகியவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் எடுக்க முடியும். எனவே இதை திரும்ப திரும்ப நாங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை. உரிய நேரத்தில் அந்த முடிவை எடுப்போம். திமுக கூட்டணிக்கு வர மாதிரி ஒரு பிளான் இருக்கு. அதை நீங்க எப்படி? இதெல்லாம் யூகம் தானே. யூகத்திற்கு எப்படி நான் பதில் சொல்ல முடியும்? பட்சத்தில் நீங்க எடுக்க மாட்டேன்னு அது வர்றப்ப பாத்துக்கலாம். பணியாளர்கள், செவிலியர்கள் இடைநிலை ஆசிரியர் தொடர்ந்து அடுத்தடுத்து போராடிட்டு வராங்க. அவங்க செவிலியர் போராட்டத்தை முடிச்சிட்டாங்களா? காவல்துறை அதான் கடுமையா கைது செய்யறாங்க. ஆசிரியர்கள் செவிலியர்களுக்கான போராட்டம் முடிஞ்சிருச்சு. செவிலியர்களுக்கான போராட்டம் முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். அமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறாரு. இப்போ கொஞ்சம் பேரை 169 பேர் என்னவோ இப்போ பணி நிரந்தரம் செய்கிறாங்க. 1000 பேருக்கு பணி நிரந்தரம் தருவோங்கிற உறுதிமொழியை அவர் தந்திருக்கிறாரு. அதனால் அந்த போராட்டத்தை அப்போது நிப்பாட்டி இருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். மற்ற தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் தொடர்கிறது. ஏற்கனவே நான் விடுத்த அதே வேண்டுகோளை மறுபடியும் மாண்புமிகு முதலமைச்சருக்கு முன்வைக்கிறேன். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக பரிசீலிக்க வேண்டும். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும். குற்றவாளி போல அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க கோரிக்கை அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னதை நிறைவேற்றுன்னு சொல்றாங்க. அது இல்லாமல் நிதி